இன்றைய பாரதிய ஜனதா அரசுக்கு மகாத்மா காந்தி என்கின்ற பெயர் பிடிக்கவே பிடிக்காது. ஏன்னா காந்தியை சுட்டுக்கொண்ட கோட்சே ஒரு காலத்தில் ஜனசங்க உறுப்பினர். எனவே இன்றைக்கு மகாத்மா காந்தி என்றால் பிடிக்காத ஒரு அரசாங்கம்தான் ஒன்றியத்தில் இருக்கிறது. இந்தியாவின் தேச பிதாவாக, இந்தியாவின் தேச தந்தையாக மதிக்கப்படுகின்றவர் மகாத்மா காந்தி அவர்கள். எல்லோரும் வணங்குகின்றவர்கள். எனவே அப்படிப்பட்ட மகாத்மா காந்தியினுடைய பெயரை இன்றைக்கு எடுத்துவிட்டு இன்றைக்கு 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்துக்கு வேறு பெயரை அவர்கள் கொண்டு வருவது என்பது கண்டிக்க தகுந்த ஒன்றாகும். UPA 1 அரசாங்கத்திலே அகில இந்தியாவில் இருக்கக்கூடிய பெண்களுடைய வாழ்க்கை தரத்தை முன்னேற்றவும், அவர்களுடைய பொருளாதாரத்தை உயர்த்தவும், அவர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கி தர வேண்டும் என்பதற்காக கிராமப்புறங்களிலே வசிக்கின்ற பெண்களுக்கு 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் என்கின்ற ஒரு அருமையான திட்டத்தை மறைந்த டாக்டர் மன்மோகன் சிங் பிரதமராக இருந்த பொழுது அந்த UPA 1 அரசாங்கம் கொண்டு வந்தது. அது அகில இந்தியாவே வரவேற்றது. இத்தகைய புரட்சிகரமான திட்டம் எங்கேயும் இல்லை என்று சொல்லத்தக்க அளவுக்கு UPA 1 அரசுக்கு பாராட்டுதலை பெற்று தந்த திட்டமாக அந்த திட்டம் அமைந்திருந்தது. ஆனால் பாரதிய ஜனதா கட்சிக்கு அந்த திட்டம் பிடிக்கவில்லை. அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை படிப்படியாக குறைத்து 60 நாள் 50 நாள் என்று ஆக்கிவிட்டார்கள். இன்றைக்கு கூட பார்த்தால் அதற்கான பொருளாதார உதவியை, நிதியை இன்றைக்கு ஒழுங்காக விடுவிக்காமல் இன்றைக்கு எங்களை பொறுத்தவரைக்கும் தமிழ்நாடு அரசுக்கு உரிய நிதியை அவர்கள் விடுவிக்கவில்லை. அந்த நிதியை விடுவித்தால் இன்னும் நாங்கள் அதிகமான வேலைவாய்ப்பை உருவாக்கி தர முடியும். ஆனால் இங்கே 100 நாள் வேலைவாய்ப்புக்கான நிதி மறுக்கப்படுகிறது. ஆனால் அதே நேரத்தில் அவர்கள் காந்தியினுடைய பெயரை எடுத்துவிட்டு VPG ராம்ஜி என்கின்ற திட்டத்தை கொண்டு வர இருக்கிறார்கள். எதற்காக ராமரை இங்கே கொண்டு வருகிறார்கள் என்று தெரியவில்லை. எதற்கெடுத்தாலும் ராமா ராமா என்று கோஷம் போடுகின்றவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள். ராமகோஷம் என்பது தமிழ்நாட்டிலே எடுபடாமல் போய்விட்டது என்பது தெரிந்தும் கூட இன்றைக்கு அகில இந்திய மக்களை ராமர் பெயரை சொல்லி ஏமாற்றுவதற்காக இதிலேயும் ராமர் பெயரை திரைத்திருக்கிறார்கள். 125 நாள் வேலை என்று சொல்லிவிட்டு அதில் 40% மாநில அரசு பங்கு தர வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள்.